இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேற ஊர்லேருந்து கொஞ்சம் பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து கெடுதலை விளைவிக்கிறது தான் இந்த வாக்கு சட்டம். எப்படின்னா, வாக்கு என்பது முஸ்லிம் சட்டத்தால் புனிதமான மத அல்லது தொண்டு நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக ஒரு நபர் சொத்துக்களை நிரந்தரமாக அர்ப்பணிப்பதாகும். அப்படி கொடுக்கப்பட்டுள்ள சொத்துக்களை வாக்கு வாரியம் என்ன செய்யும்? மசூதிகள் மற்றும் கல்லறைகளை பராமரித்தல், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுகாதார வசதிகளை நிறுவுதல் மற்றும் ஏழை மற்றும் ஊனமுற்றோருக்கு நிதி உதவி வழங்குதல். இதுவரை தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மத நிறுவனங்கள் அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் வருகின்றன. எனவே பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இரண்டும் அதன் மீது சட்டங்களை உருவாக்கும் அதிகாரங்களை கொண்டுள்ளன. தற்போது இந்தியாவில் வாக்கு உருவாக்க மற்றும் மேலாண்மை வாக்கு சட்டம் 1995 நிறைவேற்றப்பட்டது. இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய மதம் சார்ந்த நடவடிக்கைகளை இந்த வாக்கு சட்டத்தின் மூலமாக செயல்படுத்த ஏதுவாக இதுவரை இருந்தது. இதற்கு முன்பு 1955 பழைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த வகுப்பு சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட போதும் சரி, அதன் பிறகு பல்வேறு முறை இந்த வகுப்பு சட்டங்கள் திருத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் சரி, இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எழவில்லை. ஆனால் தற்போது வேண்டுமென்றே இஸ்லாமிய சகோதரர்கள் மீது வெறுப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக 1,00,000 கோடிக்கும் மேலாக சொத்துக்களை கொண்ட வக்ஃப் வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் விதமாகவும், மேலும் பார்க்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு இந்தியாவின் 3வது பெரிய சொத்தை இந்த வக்ஃப் வாரியம் இஸ்லாமிய சகோதரர்கள் மீது ஒரு வண்ணத்தை கட்டவிழ்த்து விடும் விதமாகவும் இது உள்ளது. இந்த மசோதா மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் வக்ஃப் வாரியங்களின் அமைப்பை முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களையும் உள்ளடக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அமைப்பிற்குள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எதற்காக உள்ளே இருக்க வேண்டும்? சர்வே கமிஷனருக்கு பதிலாக கலெக்டர் நியமிக்கப்பட்டு வாங்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா உயர்நீதிமன்றத்தில் நேரடி மேல்முறையீட்டை வழங்குகிறது. இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமையை பறிக்கும் செயல். இந்து மற்றும் சீக்கிய அறக்கட்டளைகளை நிர்வகிக்கும் ஒத்த நிறுவனங்கள் முதன்மை அந்தந்த மதங்களை சார்ந்த உறுப்பினர்களை கொண்டுள்ளன. வக்ஃப் தீர்மானங்களிலிருந்து முஸ்லிம் சட்ட நிபுணரை நீக்குவது வக்ஃப் தொடரான தராகத்தை சார்ந்த சொத்துக்களை அந்த மதத்தினரே உள்ளடக்கி செய்யப்படுகிறதோ அதே போல இந்து மத சார்ந்த கோயில் சொத்துக்களை அந்த அறநிலைத்துறையே இருந்தும் அதனை நிர்வகிக்கும் உரிமைகளை ரத்து இந்து சகோதரர்கள் வழங்கியுள்ளதோ அதே போல இஸ்லாமிய சகோதரர்களின் வெப்ப வாரிய சொத்துக்களை அவர்களின் பாரம்பரிய உரிமையில் அதை பிளவுபடாத அரசியல் செய்ய நினைக்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் இந்த சட்ட திருத்த மசோதாவை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். எந்த வகையிலும் தமிழக வெற்றி கழகம் பிளவுவாதத்தையும் மதவாதத்தையும் எந்த வடிவில் கொண்டு வந்தாலும் ஏற்க முடியாது. நன்றி.